ஏற்கனவே Galaxy S24 சீரிஸில் வந்து Galaxy S24 Ultra ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இதோட சீப்பரான விஷயம் அதாவது Galaxy S24 மற்றும் S24 ப்ளஸில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ வீடியோக்கு போக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க அதிரத்தாங்க. ஸோ முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து நமக்கு வந்து ஆர்மட் அலுமினியம் ஃப்ரேம் அப்படிங்கிற மெட்டலில் செஞ்சிருக்காங்க. நமக்கு வந்து அதை S24 Ultra எடுத்துக்கிட்டீங்கன்னா டைட்டானியம் ஃப்ரேமில் செஞ்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். நமக்கு சாம்சங்கோட Galaxy S24 வந்து 6.2 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே சாம்சங்கோட Galaxy S24 ப்ளஸில் பொறுத்தவரையும் நமக்கு வந்து 6.7 இன்ச்சுக்கான QHD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ கூட கொஞ்சம் பெட்டரான சைஸ் அது போக வந்து நமக்கு வந்து ரெசல்யூஷன் கூட கொஞ்சம் பெட்டராக வருது S24 ப்ளஸில். மற்றபடி ரெண்டு டிஸ்பிளே நமக்கு வந்து 2x AMOLED டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. இது இப்போ வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அதாவது 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேக்கு தராங்க. மேலும் ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு வந்து 2600 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கிளாஸோட விட்னஸ் 2 ப்ரொடெக்ஷன் ரெண்டு டிஸ்பிளேயும் தராங்க. இது இப்போ அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டு ஃபோன்லையுமே இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோன்லையும் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த Galaxy S24 வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் மட்டும் கிடைக்கும். ஸோ ரெசல்யூஷன் கூட கொஞ்சம் பெட்டராக வேணும்னு நினைக்கிறவங்க S24 ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் டு மார்க்கெட் வந்து இந்த ஃபோனோட ப்ராசர் வந்து மாறுது. அதுபடி பார்க்கும்போது ரெண்டு விதமான வெர்ஷனில் வருது. மொதல் வெர்ஷன் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 அப்படிங்கிற லேட்டஸ்டான ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வருது. அதாவது S24 Ultra பார்த்தா அதே சிப்செட் தான். அதுவே வந்து இன்னொரு வெர்ஷன் இருக்குது. அதாவது ஸ்னாப்டிராகன் ப்ராசர் பயன்படுத்தாமல் அதில் எக்ஸ்னாக்ஸோட 2400 அப்படிங்கிற ஒரு டெக்கா கோர் ப்ராசர் பயன்படுத்துறாங்க. இதில் வந்து எக்லிப்ஸ் அப்படிங்கிற 940 GB வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ பேசிக்காக ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில். அதாவது ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 ப்ராசரோட ரேங்கிங், அதுபோல் எக்ஸ்னாக்ஸோட 2400 பெர்ஃபார்மன்ஸோட ரேங்கிங்கை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான். பெர்ஃபார்மன்ஸ் எந்த விதமான பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் மல்டி டாஸ்கிங் முதற்கொண்டு எல்லா விதமான விஷயங்களும் பண்ணலாம். ஹெவியான டாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் சரி ஃபோன் வந்து லேகினஸ் இல்லாமல் ரன் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் இந்தியாவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் என்ன ப்ராசர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கோட எக்ஸ்னாக்ஸோட 2400 தான் வருது. மறுபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது Galaxyயோட S24 பொறுத்தவரையும் 8 GB RAM with 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 8 GB RAM with 512GB ஸ்டோரேஜ் வருது. அதே Galaxyயோட S24 ப்ளஸ் பொறுத்தவரையும் நமக்கு வந்து 12 GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12 GB RAM 512GB ஸ்டோரேஜ் வருது. RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து LPDDR5 RAM-உம் UFS 4.0 ஸ்டோரேஜும் இருக்கும். ஸோ எதிர்பார்க்கப்படுது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஃபோனோட வயசு அப்படின்னு பார்க்கும்போது இது Android 14 வயசில் 1 UI 6.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மேலும் சாம்சங்கோட Galaxy S24 Ultra பார்த்த மாதிரியே அதே 7 வருடத்துக்கான அப்டேட்ஸ் வந்து இந்த ரெண்டு ஃபோனும் கொடுக்குறாங்க. ஸோ 7 ஜென்ரேஷன் வந்து இந்த ரெண்டு ஃபோனுக்கும் வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ ஆண்ட்ராய்டோட 21 வரையும் வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்க இருக்கு. அடுத்தபடியாக இந்த ரெண்டு ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.8 ஆப்பர்ச்சர் அது ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இந்த கேமரா கொடுக்குறாங்க. நான் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஸ்டேபிளாக எடுக்க முடியும். ரெண்டாவதாக ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர் வருது. இந்த கேமராவால் நமக்கு 120 டிகிரி அல்ட்ரா வைட் சென்சர் வந்து எடுக்க முடியும். மூணாவதாக ஒரு 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கேமரா வந்து f2.4 ஆப்பர்ச்சர் வருது. மேலும் 3x வரையும் ஆப்டிகல் ஜூமில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். இதுபோ ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் வீடியோ ஃபுட்டேஜ் அப்படிங்கும்போது 8K ஃபுட்டேஜ் வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ல கேப்சர் பண்ணலாம். அதே 4K ஃபுட்டேஜ் வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ல வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 12 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 ஆப்பர்ச்சர் தராங்க. OSோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து லைவ் டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் இருக்கு. அதாவது Galaxy S24 Ultra பார்த்தா அதே மாதிரி ஃபீச்சர் தான். இது லைவ் டிரான்ஸ்கிரிப்ட் ஃபீச்சர், 2-வே ரியல் டைம் டெக்ஸ்ட் மற்றும் ஆடியோவோட டிரான்ஸ்லேஷன்ஸ், இன்டர்பிரட்டர், சாட் அசிஸ்ட், அதுபோல் நோட் அசிஸ்ட், டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் சர்க்கிள் டு சர்ச் மாதிரி பல விதமான ஃபீச்சர் இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்லாம் என்ன அப்படின்னு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே Galaxy S24 Ultra வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன். மேலும் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்து சர்க்கிள் டு சர்ச் அப்படிங்கிற ஃபீச்சர் என்ன கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், இல்லை கேமராவில் எது பார்க்குறீங்கனாலும் சரி, அல்லது ஃபோனில் எதாவது பார்த்தீங்கன்னா சரி, டேரெக்டாக வந்து ஹோம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு சர்க்கிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் இது என்ன அப்படிங்கிறது வந்து டேட்டா சர்ச் பண்ணி காட்டிடும். ஸோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பொருளாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது பிளேஸாக இருக்கலாம். ஸோ இந்த டீட்டெயிலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீனுக்கே வந்து கொண்டு வந்துடும். மேலும் கேமிங் விளையாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக இதுலேயுமே வந்து லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்க 1.9% வந்து பெருசாக கொடுத்துருக்காரு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஹீட்டிங் அந்த அளவுக்கு இருக்காது. இதுபோ IP68 ரேட்டிங்கும் இருக்கு. அதனால தண்ணி பட்டா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்தபடியாக ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கலாம். சாம்சங்கோட Galaxy S24 வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 167 கிராம் வருது. அதே Galaxyயோட S24 ப்ளஸ் பொறுத்தவரையும் 196 கிராம் வருது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 5G SNS சப்போர்ட், Dual 4G VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.3, அல்ட்ரா வைட் பேண்ட், NFC மாதிரி பல விதமான விஷயம் கொடுக்குறாங்க. பேட்டரிஸ் பற்றி பேசலாம். சாம்சங்கோட Galaxy S24 பொறுத்தவரை நமக்கு வந்து 4000 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கிடைக்குது. அதே Galaxyயோட S24 ப்ளஸ் வாங்கினீங்க
போனீங்கன்னா நமக்கு வந்து 4900 mAh பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தராங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. யூஎஸ்பி வெர்ஷன் வந்து நமக்கு வந்து 3.1 கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே வந்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி வழக்கமாக சார்ஜிங் ஸ்பீட் கம்மியாக இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து கம்மியாக இருக்குது. இந்த S24 வந்து ஏன் 25 வாட் கொடுத்தாங்க தெரியல, அதையுமே 45 வாட் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. மற்றபடி இந்த கேலக்ஸியோட S24 மற்றும் S24 ப்ளஸில் வந்து நமக்கு S Pen சப்போர்ட் கிடையாது. அதாவது கேலக்ஸியோட S24 அல்ட்ராவில் நமக்கு வந்து சாம்சங்கோட S Pen சப்போர்ட் இருந்துச்சு, ஆனால் இதில் இருக்கிறது கிடையாது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் S Pen யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. மேலும் வந்து வீடியோஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது சரி நமக்கு வந்து இதுக்குன்னு டெடிகேட்டடாக ஒரு ISP கொடுக்குறாங்க. அது மூலமாக வந்து நமக்கு வந்து வெளியே இருக்கிற தேவையில்லாத நாய்ஸ் எல்லாத்தையும் வந்து குறைச்சி நீட்டான ஒரு ஆடியோ வந்து நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் எடுக்கும்போது. இது போல் நைட் ஃபோட்டோகிராஃபி ஃபீச்சரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லோலைட் ஃபோட்டோகிராஃபியில் முந்தைய காட்டிலும் வந்து நமக்கு வந்து வீடியோவில் இருக்கிற நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோஸ்லேயும் வந்து பயங்கர ஸ்டேபிளாக வந்து நாய்ஸ் இல்லாமல் வந்து லோலைட் ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கேமராவோட ஃபுல் ஃபீச்சர் ஏற்கனவே நமக்கு கேலக்ஸி S24 அல்ட்ராவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட விலை பற்றி பார்க்கலாம். சாம்சங்கோட கேலக்ஸி S24 அதாவது 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் விலை 79,999க்கும் அதே 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் விலை 89,999 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. அதே 8GB RAM with 512GB ஸ்டோரேஜ் விலை 89,999 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. அதே சாம்சங்கோட கேலக்ஸி S24 Plus பொறுத்தவரையும் 12GB RAM 250GB ஸ்டோரேஜ் விலை 99,999 அப்படிங்கிற விலையிலும் 12GB RAM with 512GB ஸ்டோரேஜ் விலை 1,09,999 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த சாம்சங்கோட கேலக்ஸி S24 மற்றும் S24 Plus பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நானும் டெக் இந்த மற்ற வீடியோஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.